ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலக்கின்னம். இன்றைக்கி நம்ம இந்த பேசிக் கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுலாம் மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 4 ப்ளை யான் எடுத்திருக்கேன், பர்பிள் கலர் யான். அதுக்கப்புறம் ஒரு 4 மில்லிமீட்டர் க்ராஷே ஹூக் எடுத்திருக்கேன். டசன்ட் மேட்ரு எந்த யான் எந்த ஹூக்கெலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் க்ரியேட் பண்ணிவிட்டு செயின் 3 பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டபுள் க்ராஷெட்ஸ் அரவுண்ட் த மேஜிக் ரிங். அதுக்கப்புறம் செயின் 2, three double crochets around the magic ring, chain 2, 3 double crochets around the magic ring, திரும்பவும் chain 2, 3 double crochets around the magic ring. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு chain 2 பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் chain 3 பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ 3 டபுள் க்ராஷெட்ஸ் இப்போ முடிய போகுது. அடுத்த ஒரு chain 2, அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் ஆன் டாப் ஆஃப் chain 3. ஸோ ரோ 1 இஸ் நவ் கம்ப்ளீட். நீங்கள் மேஜிக் ரிங்கை சென்டரை செக்யூர் பண்ணிக்கோங்க நாட் போட்டுட்டு. அடுத்து நம்ம இப்போ செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செயின் 2 ஸ்பேஸ் வரைக்கும் போகணும். ஸோ அது வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச், அடுத்து இருக்க 2 டபுள் க்ராஷெட்டில் ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கப்புறம் அந்த செயின் 2லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இங்கே தான் நம்ம அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஸ்பேஸுக்கு வரதுக்காக இந்த ஸ்லிப் ஸ்டிச் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். செயின் 3, 2 double crochets on chain 2, அதுக்கப்புறம் chain 2, அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 3 double crochets, அதாவது இந்த கார்னர் ஸ்பேஸ், இந்த 2 கார்னர் ஸ்பேஸில் 2 செட் ஆஃப் 3 டபுள் க்ராஷெட்ஸ் ஒர்க் பண்ணுவோம் இன் பிட்வீன் chain 2. ஸோ நம்ம இந்த கார்னரில் ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ chain 1, அதுக்கப்புறம் திரும்பியும் இந்த கார்னர் ஸ்பேஸில் 2 செட் ஆஃப் 3 டபுள் க்ராஷெட்ஸ், அதுக்கப்புறம் இன் பிட்வீன் செயின் 2 நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு கார்னர்லேயும் ஒர்க் பண்ணுவோம். 2 செட் ஆஃப் 3 டபுள் க்ராஷெட்ஸ் செப்பரேட்டட் பை 2 செயின்ஸ். ஸோ 2 செயின் இன் பிட்வீன் வச்சுட்டு 3 டபுள் க்ராஷெட் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செயின் 1, அடுத்த கார்னர் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு செயின் 1, திரும்பியும் 3 டபுள் க்ராஷெட்ஸ், செயின் 2, த்ரீ டபுள் க்ராஷெட்ஸ். இப்போ chain 1 in between, திரும்பியும் கார்னரில் 3 டபுள் க்ராஷெட்ஸ், chain 1, 3 double crochets work பண்ணுவோம்.
in between chain 1, slip stitch on top of chain 3. ஸோ திரும்பி ரோ 3 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வழக்கம் போல் அந்த செயின் 2 கார்னரில் இருக்க செயின் 2 ஸ்பேஸ்க்கு போகணும். ஸோ அது வரைக்கும் ஒரு ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 2 ஸ்பேஸ்க்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். செயின் 3, 2 டபுள் க்ரோஷெட்ஸ், செயின் 2, திரும்பியும் 3 double crochets in the corner space. Chain 1, திரும்பியும் நடுவில் ஒரு chain 1 space இருக்கு இல்லையா, அதில் 3 double crochets. திரும்பி chain 1, அந்த கார்னர் ஸ்பேஸில் 3 டபுள் க்ராஷெட்ஸ், chain 2, திரும்பி 3 டபுள் க்ராஷெட்ஸ். chain 2, 3 double crochets. அதுக்கப்புறம் chain 1, அந்த chain 1 ஸ்பேஸில் 3 டபுள் க்ராஷெட்ஸ், chain 1, திரும்பி அந்த கார்னர் ஸ்பேஸில் 3 டபுள் க்ராஷெட், chain 2, திரும்பி இன்னொரு 3 டபுள் க்ராஷெட்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து மோரர்லெஸ் உங்களுக்கு இப்போயே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் n நம்பர் ஆஃப் ரோஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு பேபி பிளாங்கெட்டாகவும் இப்படியே ஸ்டார்ட் பண்ணி உங்களோட டிசையர்ட் லெங்த் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பேட்டர்னை வச்சு ஒரு பூஜா ரூம் ரக் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோ நான் காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து கார்னரில் மட்டும் பாம்போம் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வேணுங்கிற கலரை வச்சு நீங்கள் ஒரு ரக் மாதிரி கூட க்ரியேட் பண்ணலாம். ஒரு திக்கான யான் யூஸ் பண்ணி நீங்கள் ரக் மாதிரி கூட பண்ணலாம். இல்லை பேபி யான் யூஸ் பண்ணி இதே பேட்டர்னை அப்படியே ப்ரொசீட் பண்ணிகிட்டே போய் பிளாங்கெட்டாகவும் பண்ணலாம். ஸோ இதோட பாசிபிலிட்டிஸ் வந்து எண்ட்லெஸ். ஸோ எப்பயும் போல் ஸ்டார்டிங் செயின் 3 இருக்கு இல்லையா, அதோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி தான் முடிப்போம். ஸோ இன் பிட்வீன் செயின் ஸ்பேஸ்லலாம் 3 டபுள் க்ரோஷெட்ஸ். ஸோ இந்த கார்னரில் மட்டும் 3 டபுள் க்ரோஷெட், 2 செயின்ஸ், 3 டபுள் க்ரோஷெட்ஸ் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ரோ முடிச்சுக்கிறேன். ஸோ இது நம்மளோட சிம்பிளான பேசிக், இது வந்து நம்ம பேசிக் பேட்டர்ன். ஸோ கிரானி ஸ்கொயர்லேயே பல பேட்டர்ன்ஸ் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்யூச்சர் வீடியோஸில். அண்ட் அகெயின் இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிகிட்டே கூட போகலாம். ஸோ டு யூ. ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட பர்பிள் சிம்பிள் கிரானி ஸ்கொயர் பேசிக் பேட்டர்ன் இஸ் ரெடி. ஸோ இதுதான் நான் இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண பூஜா ரூம் ரக். ஸோ டோட்டலாக 11 ரோஸ் நான்
கண்டினியூ பண்ணியிருக்கேன் இதே பேட்டர்னை வச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரக்குக்கு நான் எக்ஸ்ட்ராவாக கார்னரில் பாம்பாம்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நூலிலை கிண்ணம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.